அதுக்கு உன் அம்மா என்னம்மா சொன்னா? உங்க கண் முன்னாடியே ரேவதியை கார்த்திக் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சபதம் எல்லாம் போட்டாங்க ரேவதி. என்னையது கார்த்தி, சாமுண்டீஸ்வரி கோவப்படுறத பார்த்தா மறுபடியும் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டா போல இருக்கே. இல்ல பாட்டி, இந்த முறை அம்மாவால எங்களை எதுவும் செய்ய முடியாது. ரேவதி, அப்படி கண்மூடித்தனமாலாம் நீ எதையாவது சொல்லாத. அம்மாவோட கோவத்தை பார்த்துட்டு வந்துதான் நாங்க சொல்றோம். ஆமா சகல, அத்தை கோவப்பட்டு நாம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு கோவப்பட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா. உக்ரம் ஆயிட்டாங்கப்பா. இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகும் கூட நான் சாமுண்டீஸ்வரி மகளா தானே அந்த வீட்ல இருந்தேன். எப்போ என் அம்மா என்ன உங்களை விட்டு எனக்கு தெரியாம பிளான் போட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இவ்ளோ வேலை பார்த்துட்டாங்களோ, இதுக்கு மேல நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். நான் சொல்றது அம்மா கேட்கவே இல்லை மாமா. என் பொண்ணு என் மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழ்வா. அவளுக்கு பக்க துணையா நான் நிற்பேன். உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணு, என்னால என்ன முடியுமோ நான் பார்க்கிறேன். என்கிட்டயே சவால் விடுறீங்களா? சரி, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நிச்சயமா அந்த கார்த்திக் கிட்ட இருந்து என் பொண்ணு ரேவதிய திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அப்படி நான் கூட்டிட்டு வரலனா என் பேரு சாமுண்டீஸ்வரி இல்ல. அக்கா, மாமா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஒன்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள அவரால் எதுவும் செய்ய முடியாது. நீ முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதுல எந்த லாபமும் இல்லக்கா. நீ கோவப்படுறதை விட்டுட்டு அந்த கார்த்திகிட்ட இருந்து எப்படி நம்ம பொண்ணை மீட்டு வந்து காப்பாத்தணும்னு மட்டும் யோசி. அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். என்னக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நான் என்ன சொல்லணும் சந்திரா? என்னை என்ன பண்ண சொல்ற? என்னை சுத்தி என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஒரே ஒருத்தன் என் குடும்பத்துக்குள்ள புகுந்து தேன் கூட்ட கலைக்கிற மாதிரி கலைச்சிட்டான். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். நீங்க தான் அவன் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும். எங்க வீட்டு பொண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவளை தூக்கிட்டு போயிருக்கானா, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். நீங்க தான் சார் அவன்கிட்ட இருந்து எங்க பொண்ணை காப்பாத்தணும். மேடம், உங்க பொண்ணு வயசு என்ன, என்ன பண்றாங்க, யார் கடத்தினதா சந்தேகப்படுறீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. சார், என் பொண்ணோட வயசு 23. அவளை கடத்தினது வேற யாரும் இல்ல, ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். அவன் தான் என் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போயிட்டான். ப்ளீஸ் சார், நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். மேடம், உங்க பொண்ணு மேஜர். அவங்கள கடத்திட்டு போனாங்களா இல்ல அவங்களா விருப்பப்பட்டு போனாங்களா? சார், விருப்பப்பட்டு போனா நாங்க ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறோம்? எங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கான். சரிங்க மேடம், பதட்டப்படாம விஷயம் என்னன்னு தெளிவா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க மேடம். சார், ஒரு நிமிஷம் வாங்களேன். இங்க கார்த்திங்கிறது நீங்க தானே? ஆமா, என்ன விஷயம்? சாமுண்டீஸ்வரி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? ஏன் சாருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியாதா என்ன? அவங்க பொண்ணை கடத்தி கூட்டிட்டு வந்து கொடுமை பண்றதா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். நான் யாரையும் கடத்திட்டுலாம் வரல. என் ஒய்ஃபை என் வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில தான் நீ வலுக்கட்டாயமா கடத்தி கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மரியாதையா என் கூட வா. ஹலோ,
என்ன நீ வானலாம் பேசுறீங்க? மரியாதையை பேசுங்க. உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுவும் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதா வந்திருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க நடந்துக்க முடியும். சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரேவதி என் பேத்தி, கார்த்தி ரேவதியும் புருஷன் பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் என் வீட்டுக்கு வந்தாங்க. இதுல எங்க இருந்து கொடுமைப்படுத்துறது? அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? சார், மரியாதையை பேசுங்கன்னு சொல்றேன்ல. ரேவதி கோயிலுக்கு தான் போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான். அவகிட்டே உண்மை என்னன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்குறேன். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கிளம்பி வான்னு சொன்னா நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. சார், என் பேரனுக்கு இந்த ஊர்ல நிறைய மரியாதை இருக்கு. இவன் ராஜா சேதுபதியாவோட பேரன். நீங்க இவனை இப்படியெல்லாம் நடத்தாதீங்க, அதெல்லாம் தப்பு. அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப நீயே வந்து ஜீப்ல ஏறியா இல்ல நானே பிடிச்சி இழுத்துட்டு போட்டோமா? சார் இருங்க. ஐயா, என்னையா இதெல்லாம்? பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன இது? நீங்க பயப்படாதீங்க பாட்டி. ஐயா நான் ஜாக்கிரதையா. வந்துடுறேன். வாங்க. என்ன? கடவுளே முருகா, ஏயா எங்க குடும்பத்துக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்கற? என் பேரன் நல்லபடியா வீடு திரும்பணும் முருகா. என்ன மாப்பிள, இந்த வீணா போனவளங்க ரொம்ப சந்தோஷமா வராளுங்க. என்னவா இருக்கும்? அதான் மாமா, எனக்கு ஒன்றும் புரியல. சின்னத்தையோட அத்தை சேர்ந்து போயிட்டு வந்தாலே ஏதாவது விவகாரமான விஷயமா தான் இருக்கும் மாமா. என்னன்னு அத்தை கிட்ட பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஈஸ்வரி, நீ இவ்வளவு சீக்கிரமா சகஜமாயிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேனோ அதை தொடங்கி வச்ச சந்தோஷத்துல நான் இருக்கேன். அதனால நான் சகஜமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அத்தை பேச்சு ஒன்றும் சரியில்லையே மாமா. நினைச்சதை தொடங்கி வச்சேன்னு சொன்னீங்க. ஊருக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கியா? மாமா, அக்கா முதல்ல ரேவதிக்கு நல்லது பண்ணிட்டு தான் மத்ததெல்லாம் யோசிப்பாங்க. சின்னத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன தப்புக்காக உங்க சகல மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போலீஸும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் நான் இப்போ பார்த்துட்டு தான் இங்க வரேன்.